ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்மளோட வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் விலாக் தாங்க. ஸோ தம்பி வந்து ரொம்ப நாள் வந்து அந்த ஜீன்ஸ் ஷர்ட் மாதிரி அது மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்னென்னே தெரில, இந்த இடத்துக்கு வந்து ஏதாவது ஒரு கோட் மாதிரி போடணும், இல்லைனா ஜீன்ஸ் ஷர்ட் மாதிரி போடணும். ஆனால் ஆசைக்கு ஒரு டைம் தாங்க போடுறாங்க, அதுக்கப்புறம் போடுறதே இல்லை. பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற ஷர்ட்டுக்கு மேலே ஒரு கோட்டோ இல்லை ஒரு ஜர்கின் மாதிரி இந்த மாதிரி ஏதாவது போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க. என்னென்னமோ செலக்ட் பண்ணாங்க, கடைசியில் பார்த்தா அவர் பைப்பிங் சரியில்லை, ஸ்டிச்சிங் சரியில்லை, அப்படி இப்படின்னு பார்த்து சொன்னதையும் தம்பிக்கு மனசு மாறி போச்சு. எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பர்ச்சேசிங் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷாப்பிங் வந்து அம்மா வீட்டு கோவில் வந்து கும்பாபிஷேகங்க. அதுக்கு வந்து அம்மா எங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் வந்திருந்தோம். அதுவுமே பார்த்திங்கன்னா மலைக்கு போயிட்டு வந்து அடுத்த நாளே வந்து அவ்வளோ கால் வழியில் ஷாப்பிங்கை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். இது வந்து நாள் தள்ளி போட்டே இருந்தோன்னா அதுக்கப்புறம் அதுக்கு தனியாக ஒரு நாள் வந்து ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டுருக்கணும். சரி, போனது டக்குன்னு போனதையும் எடுத்துகிட்டு வந்துடலான்னு கிளம்புனோம். ஆனால் ட்ரெஸ் எடுக்கிறதுங்கிறது டக்குன்னு ஆகிற விஷயமாங்க. மதியம் போய் நைட்டே ஆயிடுச்சுங்க. மதியம் கரெக்டாக 12 மணிக்காட்ட கடைக்கு போனோம். லஞ்ச் முடிச்சு அடுத்து நைட்டு டின்னருக்கே வந்து நாங்கள் அங்கேயே சாப்பிட்லாமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இல்லை, வீட்டுக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ லேட் ஆயிடுச்சு. அம்மாவுக்கு சாரீ எடுத்தோம், அத்தைக்கு சாரீ எடுத்தோம், அப்புறம் மாமா அத்தைக்கு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்தோம். கிட்டத்தட்ட ஹோல் ஃபேமிலிக்கு கிட்டத்தட்ட எல்லாம் எடுத்துட்டோன்னு நினைக்கிறேன். எனக்கு சாரீ முதல்லையே ஃபஸ்ட்டு எடுத்திருந்தேன். அப்புறம் அங்கே போயிட்டு அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அம்மாலாம் ஆசை எடுத்து போட்டு பார்த்துட்டு, அதுலேயும் தம்பி அதை வேறு இதை பாப்பாவுக்கு வாங்கிட்டு போகலாமா, இதை பாப்பாவுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எடுத்து பார்த்துட்டே இருந்தாங்க. யாருமே அந்த இடத்துக்கு போனால் அதை எடுத்து மாட்டி பார்க்காம இருக்கவே மாட்டாங்க கண்டிப்பாக. ஏன்னா இப்போது ட்ரெண்டிங், அந்த குழந்தை இதை போட்டுட்டு அதை டக்கு டக்கு டக்குன்னு அமுத்துவோம். அந்த பபுள்ஸ் மாதிரி அந்த காதில் வந்து நிற்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா? அது ஒரு மாதிரி அழகாக இருக்குது பார்க்குறக்கு. அதுவும் அப்படியே காதில் போட்டாலும் நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த குட்டீஸ்க்கெல்லாம் உண்மையிலேயும் அந்த வண்டியில் போகும்போது அந்த பனிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் போடுறக்கு. நல்லா கவர் ஆகும் காது, பனி போகாத மாதிரி. அப்புறம் அப்பாவும் பையனும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு போடணுன்னு ஆசை அவங்களுக்கு, 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி. சரி, இப்போது ட்ரெண்டிங்கில் வந்து ஒரே மாதிரி வேஷ்டி ஷர்ட் வந்து ஒரே கலரில் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணோம். அவர் வந்துட்டு என்னங்க இது வந்து வாசிக்க போகிறவங்க மாதிரி இருக்குது அப்படின்ட்டாரு. அங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் மட்டும் இல்லைங்க, வர்றவங்கெல்லாம் அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், அழகாக ஒரு பையன் பாருங்கள், சூப்பராக எடுத்து மாட்டிகிட்டு இருக்கான். நான் வீடியோ பிடிச்சதே அவனுக்கு வைக்க வந்துருச்சு, ஓடிட்டான். ஸோ ஃபைனலி ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா, ஷாப்பிங் முடிச்சுட்டுலாம் வரலங்க. இப்போ லஞ்சு ஒரு பாதி இப்போ தான் அப்பாவுக்கு தம்பிக்கு அவங்களுக்கு 3 பேர்த்துக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்திருக்கோம். இன்னும் எங்களுக்கு எடுக்கல, அத்தைக்கெல்லாம் எடுக்கணும். சரி, அதுவும் இல்லாமல் ரொம்ப பசியிலலாம் நம்ம வந்து ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக முடியாது இல்லைங்களா? அதை சரி ஃபுல்லாக சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு ஆசை. ஆனால் அம்மா வந்து வெஜ்ஜு தான் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறனால கடைசியில் ஒரு வெஜிடேரியன் கடைக்கே போயிட்டோம். கரூர் சுமதி ஹோட்டல் தான் போயிருந்தோம். நல்லா தான் இருந்ததுங்க, வெஜிடேரியனும் ஓகே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வாங்கினாங்க. நமக்கு வழக்கம் போல் தயிர் சாதம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஷாப்பிங் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஷாப்பிங் வந்து கொஞ்சம் டயர்டாக வீடியோ எதுவும் எடுக்கலை. சரி, ஓகே, முதல்ல நம்ம எடுத்துகிட்டு கிளம்புனா போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷாப்பிங் வந்து ஒரு 11,000க்கு மேலே எடுத்தால் ஒரு கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தீபாவளி அப்போ பார்த்திங்கன்னா நிறைய கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ 2,000க்கு மேலே எடுத்தாலே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ 11,000க்கு மேலே எடுத்தால் ஒரு கிஃப்ட் அப்படின்னாங்க. ஸோ ஃபைனலி அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.